Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa barik wa sallim. Wa qala Allahu ta'ala fil Qur'anil Majid wal Qur'anil Hakim. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Innaka ala khuluqin azim. وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتم مكارم الأخلاق صدق الله العلي العليم وصدق رسوله الكريم. புகழும் புகழ்ச்சியும் வல்லோனாகிய அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் எங்கள் குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்த நற்குணங்கள் என்ன, நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நற்குணத்திலே நாம் பின்பற்றாததின் காரணமாக இன்று இந்த உலக மக்கள் சந்திக்கக்கூடிய பேரழிவு ஆபத்துகள் என்ன என்ற ஒரு சிறு தலைப்பின் ஒரு ஆய்வை நாம் பேச இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்தார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த காலகட்டத்திலே வருவார்கள். அதற்கு மிக உறுதியான ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், உலகத்திலே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக மூண்டிருக்கும். மக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடின் காரணமாக சண்டைகள் அதிகமாக மூண்டு கொண்டிருக்கும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலே ஒரு தாய் தந்தைக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தன் மகன் தந்தைக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தன் அண்டை வீட்டாரோடு ஒரு சமரசம் இல்லாமல் கருத்து வேறுபாடோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு தெருக்காரர் பக்கத்து தெருக்காரனோடு சேர்ந்து வாழ முடியாமல் கருத்து வேறுபாடோடு பகைமை கொண்டிருப்பார்கள். ஒரு ஊரார் மற்ற ஊராரை எதிரியாக கருத்து வேறுபாடோடு பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்படியே ஒரு நாடு அண்டை நாட்டை எதிரியாக பார்த்து கொண்டு அடித்துக் கொள்வார்கள். போர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். இந்த காலகட்டத்திலே தான் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இந்த கருத்து வேறுபாடை நாம் களைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எமக்கு எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு பின்பற்றக்கூடிய ஒரே நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மட்டும்தான். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே எந்த குணத்தின் மீது இருந்தார்கள், அவருடைய குணங்கள் எவ்வளவு அழகாக இருந்தது என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்தோம் என்று சொன்னால், அதை நாம் உள்வாங்கி அந்த சுன்னத்தை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால், இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் களையப்பட்டு ஒரு நிம்மதியான உலக வாழ்க்கையை இந்த மனிதர்கள் பெறுவார்கள். இந்த ஒட்டுமொத்த மனித இனமும் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டுமா? இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குணத்தின் மீது தன்னுடைய எதிரியாக இருக்கட்டும், தன்னுடைய தோழர்களாக இருக்கட்டும், தன் குடும்பத்தார்களாக இருக்கட்டும், எப்படி அணுகினார்களோ அப்படி நாமும் அணுகுவோம் என்று சொன்னால், சகோதரர்களே, இந்த உலகத்திலே நிம்மதிகள் ஏற்படும். எல்லா விதமான வேற்றுமைகளும் களையப்பட்டு இந்த மனித சமூகம் நிம்மதியாக வாழும். கண்ணியமானவர்களே, அப்படி ஒரு அழகிய குணத்தின் மீது இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார், இன்னக அலா குலுகின் அதீம். நபியே, நீங்க ஒரு மகத்தான ஒரு குணத்தின் மீது இருக்கிறீர் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறி புகழ்ந்து கூறுகிறார் நபியை பற்றி. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாருங்க, ஒரு வீட்டில் மனைவி கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் தான் ஒரு நபரினுடைய உண்மையான அங்கீகாரம். அவர் வெளியே எத்தனை நல்ல நபராக தெரியலாம் மக்களுக்கு மத்தியிலே,
ஆனால் அவர் எப்படிப்பட்ட நபர் என்பதை அவர் மனைவியிடத்தில் கேட்கும்போது அந்த மனைவி கொடுக்கக்கூடிய சான்றிதழ் தான் மிக முக்கியமானது. ஏன்னா அதுதான் அங்கேதான் உண்மை வெளிப்படும். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல் முறையாக வஹி வருது. அப்போ அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையார் என்ன கூறினார்கள் தெரியுமா? அந்த முதல் முறையாக ஹிரா குகையிலே அவங்க ஜபத்திலே திக்ரிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வஹியுடைய விஷயத்தை சொல்றாங்க. பார்த்து அவங்களுக்கு 5 பேர்றாங்க. வானத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு உருவம் வந்து தன்னிடத்துல பேசும்போது அது எப்படி ஒரு மனிதரால் ஜீரணிக்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வராங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, கதிஜாவை என்னை போர்த்துங்கள் என்பதாக கேட்குறாங்க. என்னங்க ஆச்சு, என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி நான் அங்கே குகையில் இருக்கும்போது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம் என்கிட்ட வந்து என்கிட்ட பேசுச்சு என்பதாக. அப்போ அந்த உருவத்துறை இதெல்லாம் சொல்றாங்க. அப்போ அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வார்த்தை கூறி ஆறுதல் படுத்துகிறார்கள். சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபியே சொல்றாங்க தன்னுடைய கணவரை பார்த்து, கல்லா, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை என்ன செய்ய மாட்டான், எந்த ஒரு அதாபை கொடுத்து எந்த ஒரு சிரமத்திலும் ஆழ்த்த மாட்டான். ஏன்? கல்லா வல்லாஹிலா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, உங்களை அல்லாஹ் எதை கொண்டும் இழிவுபடுத்தவும் மாட்டான். சொல்லிட்டு சொன்னாங்க, ஏன் என்று சொன்னால் நீங்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். அந்த குணம், நீங்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. இன்னும் 2 விருந்தினர்கள் வந்தால் அவர்களை சங்கை செய்து அவர்கள் என்ன செய்றீங்க, உங்க வீட்டில இருந்து அனுப்பிச்சு வைக்கிறீங்க. இன்னும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு நல்ல முறையில் நடந்து கொள்கிறீர்கள், அண்டை வீட்டாரும் நல்ல முறையில் நடந்து கொள்கிறீர்கள். இந்த மக்கா நகரத்தில் என்ன இல்லை, உங்கள் மீது யாருக்கும் இருப்பல்ல, எல்லோருக்கும் மிக பிடித்த ஒரு நபர். அப்படி உங்களுடைய குணம் மிக உயர்ந்த இடத்துல இருக்கு. எனவே சொன்னாங்க, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான் என்பதாக தன்னுடைய கணவரை ஆறுதல் படுத்துறாங்க. இதுக்கு முன்பாக இன்னும் கலிமா இறங்கவில்லை. அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையார் இன்னும் கலிமாவை ஏற்கவில்லை. இந்த நேரத்தில் கண்ணியமானவர்களை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவங்களுடைய குணத்தில் எவ்வளவு அழகிய குணத்தின் மீது இருந்திருந்தால் அந்த வார்த்தையை அவங்களுடைய மனைவியான அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா கூறியிருப்பாங்க. கண்ணியமானவர் சிந்திச்சு பார்க்க வேண்டும். எங்களுடைய மனைவி இன்னைக்கு எங்கள்கிட்ட இப்படி ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்களா? யாராவது ரகசியமாக நம்மளை பற்றி விசாரிச்சா சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் எப்படி இந்த சமூகத்திலே எல்லாத்தோடும் உறவாடுகிறோம் என்பதை. கண்ணியமானவர்களே, அடுத்தபடியாக அவர்களை அழைத்து செல்கிறார்கள். எங்க? கதிஜா ரலியல்லாஹு அவங்களுடைய ஒன்று விட்ட சகோதரர் ஒருத்தவங்க, எல்லா வேதங்களையும் கரைத்து குடித்த நபர், வராக்கா என்பது உங்களுடைய பேர். வாங்க, உங்கள்கிட்ட நான் அழைச்சிட்டு போகிறேன் ஒரு நபர்கிட்ட. அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு. அப்போ வந்த நபர் அவரோட சூரத் எப்படி இருந்துச்சு, அவங்க உங்கள்கிட்ட என்ன பேசினாங்க, எல்லாத்தையும் முழுமையாக தகவலை சேகரிச்சுட்டு அப்போ அவங்க சொன்னாங்க, இது வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு முன்பாக மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல வந்த அதே ஜிப்ரீல் தான் உங்களிடத்துல இப்போ வந்திருக்காங்க. நீங்க மிகப்பெரிய ஒரு பொறுப்பிற்காக தேர்ந்தெடுக்கப்பட போகிறீர்கள் என்ற வகையுடைய விஷயம்தான். நீங்க நபியாக ஆக போறீங்க, அல்லாஹ் அந்த பட்டத்தை சீக்கிரமா கொடுக்க போறா என்பதாக அந்த வராக்கா என்ற நபர் கூறுறாங்க. ஒரு நாள் நான் உயிரோட இருந்தா அன்னைக்கு நான் உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன். யூதர்கள்ட்ட எந்த நபி அல்லாஹ் எந்த வேதத்தை கொண்டு அனுப்பினானோ அதே போன்று அல்லாஹ் உங்களை மீண்டும் தேர்ந்தெடுக்க போகிறான். ஆனால் நீங்க அப்படி ஒருவேளை அந்த விஷயத்தை ஏத்துட்டு அல்லாஹ் ஒருவன் என்று இந்த மக்களுக்கு மத்தியில் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா உங்களை இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்புவாங்க, கல்லால் அடிப்பார்கள், இந்த ஊரை விட்டே உங்களை வெளியேற்றுவாங்க என்பதாக அந்த விஷயத்த சொன்னோன்னே அப்படியே திகிலடைஞ்சு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அஹ்ரிஜுனி அன்னுஹ்ரிஜிய, என்னேவா வெளியேற்றுவாங்க? ஏன் கேட்டா என் மேல யாருக்குமே எந்த கோபம் அல்ல, நான் சாதி கமீன் என்ற பல பட்டங்களை பெறப்பட்ட நபராக இந்த மக்களுக்கு மத்தியில் மிக அனைத்து தரப்பு மக்களுடைய பாசத்தையும் அன்பையும் பெற்றவனாக நான் இருந்து கொண்டிருக்கும் போது இந்த மக்களா என்ன வெறுத்து போய் வெளியேற்றுவாங்க? ஆமா, நீங்க அல்லாஹ் ஒருவன் என்று கூறும் பொழுது அதுவும் நடக்கும் என்று கூறினார். கடைசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை எத்தி வைக்கிறாங்க சகோதரர்களே. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆச்சரியத்தோட கேட்கிறாங்கன்னா அவங்களுடைய குணத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை, அவர்களுடைய நன்னடத்தையின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை. போய் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லும் போது மக்கள் உண்மையாகவே எதிர்க்கின்றார்கள், கொலை செய்ய முற்படுகின்றார்கள். அப்ப கேட்டாங்க, நீ தான் நபின்னு சொல்ற, உன்ட்ட அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு வானர் வராங்கன்னு சொல்ற,
அப்பனா நபியை சொல்லுங்க, அதுக்கு என்ன அத்தாட்சி, என்ன சாட்சி? அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் உங்கள்கிட்ட 40 வருஷமா உங்களுக்கு மத்தியில் தானே வாழ்ந்தேன், நீங்கள் தானே சாதிக்கின்ற பட்டத்தை எனக்கு கொடுத்தீர்கள், உண்மையாளர், அமீன், இவர்கிட்ட எந்த பொருளையும் கொடுத்து வைக்கலாம், நம்பிக்கையாளர், அதை பத்திரமா வச்சு நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் வாங்கிக்கலாம் என்ற அந்த அமீன் என்ற பட்டத்தை நீங்க தானே மக்கா நகர் மக்கள் தானே கொடுத்தீங்க என்கிட்ட. இது உங்களுக்கு சாட்சியா பத்தாதா? நான் பார்த்த ஜிப்ரீல், எனக்கு அல்லாஹ்விலிருந்து வஹி வருவது நான் பார்த்தேன், நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இப்ப இதை நீங்க நம்ப மாட்டீங்களா? அல்லாஹ் ஒருவன் என்ற விஷயத்தை நீங்க ஒன்றுபட மாட்டீங்களா என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, இங்க என்ன புரிகிறது? தன்னுடைய குணத்தை கூறி அங்கே அத்தாட்சி வெளிப்படுத்துகிறார்கள். 40 வருஷமா உங்கள்கிட்ட என்னைக்குனாச்சும் ஒரு பாவத்தை என்கிட்ட பார்த்துருப்பீங்களா? மது, மாது, சூது எதையாச்சும் என்கிட்ட பார்த்துருப்பீங்களா கேட்டார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுங்க, மக்கா ஊர்வாசியில சொல்லுங்க. அதற்கான பதில் யார்கிட்டையும் இல்லை. கண்ணியமானவர்களே, இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் என்பது மிக உயரியது. இப்படிப்பட்ட குணத்தின் மீது வாழ்வது, அவர்களை போன்று வாழ ஆசைப்படுவது நம் மீது கடமை. அதற்காக என்ன செய்ய சொல்றே, அவருடைய வரலாறுலையும் நாம் படிக்க வேண்டும். கண்ணியமானவர்கள், இதெல்லாம் ஒரு பக்கம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர்கள் மீது மிகவும் அன்பு கொண்டவர்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த காலத்தில் பெண்களும் தொழுகைக்கு வரக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் அந்த சட்டம் இன்னும் இறங்கலை. அவங்க ஹிஜாப் போட்டு போகணும் அப்படிங்கிற சட்டம் இறங்கலை. அப்போ ஆரம்பத்தில் தொழுகை வந்து கொண்டிருந்தாங்க. அப்போ சுபுஹ் தொழுகையை பெருமானாசன் தொழு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு குழந்தை அழுக ஆரம்பிக்குது. வெறும் 2 நிமிஷம் சுபுஹ் தொழுகையை முடிச்சிட்டாங்க. 2 நிமிஷம் சுபுஹ் தொழுகையை முடிச்சா எப்படி பொறுத்துக்குவாங்க சஹாபாக்கள்? அப்படியே எல்லாம் திகைச்சு போறாங்க, என்ன நடந்துருச்சு என்பதாக. அப்போ கேட்குறாங்க, என்ன யார் ரசூலுல்லாஹ் 2 நிமிஷத்தில் ரொம்ப சுருக்கமாக முடிச்சிட்டீங்க என்பதாக. பின்னாடி பெண்கள்ல ஒருத்தவங்க கை குழந்தை கொண்டு வந்திருக்காங்க. அது அழுகிற சப்தம் எனக்கு கேட்குது. நான் லேட் ஆக்குறேன்னு சொன்னா அந்த குழந்தை பசியின் காரணமாக மீண்டு அழுகும். அங்க யாருக்கு என்ன செஞ்ச தொழுகையுடைய விஷயத்துல ஓர்மைப்பட முடியாது. எனவே நான் என்ன செஞ்சேன், உடனே தொழுகையை முடிச்சு என்பதாக சொல்லி என்ன விளங்குகிறது? இரக்கம், மனிதர்களின் மீது இரக்கம். இன்னொரு சம்பவம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஒரு ஏழை சஹாபி விட்டு பிள்ளை, கொஞ்சம் வசதி படைத்த மதீனால உள்ள ஒரு நபர், அவரும் முஸ்லீம் தான். அவர் வீட்டில் என்ன நடந்துருச்சுன்னு கேட்டால், அவர்கிட்ட இருந்து ஒரு பேரிச்சம்பழம் கொலை, அது வந்து இவங்க வீட்டில் விழுகிற மாதிரி ஒரு இடம். அந்த பேரிச்சம்பழம் கீழே விழுந்துருச்சு. அந்த ஏழை விட்டு பிள்ளை பசியின் காரணமாக எடுத்து வாயில வச்சுட்டாங்க. இது அந்த பணக்கார முஸ்லீம் பார்த்துட்டார். உடனே என்ன செய்யறாங்க, அந்த குழந்தையோட வாயில் இருந்த பேரிச்சம்பழத்தை எடுக்கிறேன்னு சொல்லி வாயை கிழிச்சிட்டார். இதை பார்த்த தந்தை என்று அந்த ஏழை விட்டு பிள்ளையினுடைய தந்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப கவலை கொள்றாங்க, என்னடா இந்த நபர் இப்படி பண்ணிட்டாரு என்பதாக. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போவோம், ஒரு தீர்ப்பு கிடைக்கும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை கேட்குறாங்க. ஒரு பசியின் காரணமாக ஒரு ஏழை ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில வச்சுட்டாரு. உடனே அந்த முஸ்லீமான அந்த தோழர்கிட்ட சொல்றாங்க, நீங்க விட்டு கொடுத்துருங்களேன், உங்கள்ட்ட தான் அல்லாஹ் செல்வத்தை நிறையா கொடுத்துருக்கான்ல, அந்த ஒரு மரம் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கு, அந்த மரத்தை நீங்க விட்டு கொடுத்துருங்க என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இல்லையா ரசூலுல்லாஹ், என்னால் முடியாது, கல்லா வல்லாஹி, நான் என்ன செய்ய முடியாதுல்ல, நான் நல்லா தர முடியாது என்பதாக. மறுபடியும் கேட்குறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்றும் இல்லை, உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், இந்த ஒரு மரத்திற்கு பதிலாக நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மரத்தை நான் வாங்கி தரேன், நீங்கள் விட்டு கொடுத்துருங்களேன் என்பதாக. அப்போ மறுபடியும் அவர் சொல்கிறாரு, இல்லையா ரசூலுல்லாஹ், அந்த மரம் தான் எனக்கு வேணும், எனக்கு அது சொர்க்கத்துலலாம் வேணாம், எனக்கு நான் அதை விட்டு தர முடியாது என்பதாக. இதை அங்கே இருக்கக்கூடிய அமர்ந்துட்டு அபூதர்தா ரலியல்லாஹு பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் செல்வந்தமான சஹாபி. இவருக்கு பதில் கேட்க இவங்க நம்சாசனோட மறுத்து பேச நம்சாசன் ரொம்ப சோகமாகி போகிறது அந்த சஹாபி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா நம்சாசனம் கேட்குறாங்க, அல்லாஹ் இவ்வளோ செல்வத்தை கொடுத்துருக்கான், ஏன்னா தரமாட்டிக்கிறாரே இவர் என்பதாக. அப்போ அபூதர்தா ரலியல்லாஹு பார்க்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவர்கிட்ட நான் பேரம் பேசட்டுமா, நான் அந்த பேரம் பேசினா உங்களுக்கு வாங்கி தரேன் அந்த மரத்தை, பேசுங்க. கேட்டாங்க, இந்த ஒரு மரத்தை கொடுத்தீங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு தோட்டம் இருக்கு, இதை விட விலை உயர்ந்த மரம் 10 மரத்தை நான் உனக்கு அப்படியே கொடுத்துட்றேன், இந்த பேச்சு மரத்தை விட்டு கொடுத்துட்டீங்க, இந்த மரத்தை 10 மரத்தை விட்டு கொடுத்துட்றேன். ஒத்துக்கல அவர். சொன்னாங்க, அதே தோட்டத்தில் 1000 மரத்தை நீ எடுத்துக்கோ, இந்த மரத்தை விட்டு கொடுத்துறியா இந்த ஏழை சஹாபிக்கு என்பதாக. அப்போ பார்க்குறாரு, ஏளனமாக ஒரு சிரிப்பு செஞ்சுட்டு, சரி
பரவாயில்ல, நான் அந்த 1000 மரத்தை எடுத்துக்கிறேன், இவருக்கு இந்த ஏழையான இந்த சஹாபிக்கு இதை நான் விட்டு கொடுத்துறேன் என்பதாக அந்த சபை முடியுது. முடிஞ்ச உடனே அபூதர்தா ரலியல்லாஹு அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. அவங்க நல்லபடியாக நபிசாசம் சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சது, கிளம்பிடுறாங்க அவங்க பாட்டுக்கு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, அபூதரை கூப்பிடுங்க என் பக்கமா, அபூதரை என் பக்கமாக கூப்பிடுங்க. அந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன யார் ரசூலுல்லாஹ், அபூதரே உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நான் வாங்கி தரேன்னு சொன்னனே, அந்த மரம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட நீங்கள் கேட்கலையே. அப்போ அபூதர்தா ரலியல்லாஹு கேட்குறாங்க, எப்படி யார் ரசூலுல்லாஹ் இருக்கும், 500 ஆண்டுகள் வேகமாக செல்லக்கூடிய குதிரையின் மீது நீங்கள் பயணித்தால், 500 ஆண்டுகள் அந்த குதிரை பயணித்தால் அது எவ்வளவு தொலைதூரத்தை கடந்திருக்குமோ அத்தனை தொலைதூரம், அவ்வளோ பெரிய ஒரு மரம், நிழல் தரக்கூடிய மரம், ஒற்றை மரம், இதுதான் உங்களுக்கு நான் சொர்க்கத்தில் நான் வாக்களிச்சேன் என்பதாக. அப்போ அந்த சஹாபி, யார ரசூலுல்லாஹ் அந்த மரம் மட்டும்தான் கிடைக்குமா, இல்லை எனக்கு சொர்க்கமும் கிடைக்குமா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்தும் மின் அஹ்லில் ஜன்னா, அபூதர்ரே நீங்கள் சொர்க்கவாசிகள் ஒருவர், அந்த மரம் மட்டுமல்ல நீங்கள் சொர்க்கவாசிகள் ஒருவர் என்பதாக சுப செய்தியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு ஏழையின் மீது காட்டினார்கள் அபூதர் என்ற ஒரு சஹாபி, அவர்கள் கிடைத்தது சொர்க்கத்தில் ஒரு மரம் மட்டுமல்ல, சொர்க்கவாசி என்ற சுப செய்தியே கிடைத்தது. இதுதான் சஹாபாக்களிடத்துடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழருக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அந்த ஏழை தோழருக்கு உதவி செய்யும் விதமாக இன்னொரு தோழர்கிட்ட வாங்கி கொடுக்க ஆசைப்படுவாங்க. கண்ணியமானவர்களே, இங்கே உணர்வது என்னவென்று சொன்னால் இரக்கம், அந்த இரக்க குணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது, அவர்களை உயிராக பின்பற்றிய சஹாபாக்கள்கிட்டையும் இருந்தது. அதுபோன்று இந்த உலகத்திலே மற்ற மனிதர்களிடத்திலே இரக்கம் என்னும் குணத்தோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் சகோதரர்களே, வல்லல்லாஹ் நிச்சயமாக இந்த மனிதர்களுக்கு மத்தியில் கூடிய இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து, அது என்ன சொல்றதுலே, சின்ன சின்ன வீட்டு சண்டை, தெரு சண்டையாகி, ஊர் சண்டையாகி நாடுகளுக்கு மத்தியில் போர்களாக மாறுமாம். இரக்கம் காட்டப்படும் இடத்திலே இவைகளெல்லாம் தவிர்க்கப்படும், அன்பு காட்டப்படும் இடத்திலே இவைகளெல்லாம் தவிர்க்கப்படும். கண்ணியமானவர்களே, இது போன்று இன்னும் ஏராளமான சம்பவம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவிற்கு இறக்கப்படுவார் என்று சொன்னால், ஒரு முறை ஒரு படைக்கு போருக்கு போயிட்டு இருக்காங்க சஹாபாக்களோடு. அங்கே போகிற இடத்துல ஒரு நாய் குட்டி போட்டு தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அங்கே போகிற கொஞ்சம் எல்லாம் நெருங்கி போகிறோம்னா எல்லாம் கடிக்க வர்றதுக்கு, குதற வர்றதுக்கு வேகமாக வருது. அப்போ அங்கே இருக்கவங்க வச்சுட்டு தானே செய்வாங்க, தள்ளிப்போ, குச்சி எடுத்து அடிப்பாங்க, கல் எடுத்து போடுவாங்க. இதை நம்சாசனம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த பக்கமாக போவாங்க, அப்படி தள்ளி வாங்க, அங்கே நெருங்க வேணாம் சொல்லிட்டு ஜுஹைல் இப்னு ஷுராக்கா என்ற ஒரு சஹாபியை கூப்பிட்டாங்க. இங்கே வாப்பா, அந்த நாய் பக்கத்தில் நின்றுக்க, நம்ம ஆளுங்க யாருனாச்சும் அது கடிக்க வரும்னு சொல்லி அடிச்சு சாவிக்கும் அடிச்சிட போகிறாங்க. ஏன்னா அது தாய் நாய் குட்டி வச்சிருக்கு, எனவே அதுக்கு பக்கத்தில் நின்றுக்க, அதுக்கு எந்த பாதிப்பு வந்துடாமல் படை போகிற வரைக்கும் அங்கே நின்று ஒரு நிமிஷம் கவனிச்சுட்டு வாங்க என்பதாக அந்த சஹாபியை அங்கே நிறுத்தி வைக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, எத்தனை ஒரு இரக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாயின் மீது. உலகத்தில் நாயை தான் என்ன செய்வாங்க, பாதுகாப்பு போடுவாங்க. ஆனால் நாய்க்கே பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். இது சும்மா நம்ம மேலோட்டமாக பார்க்கக்கூடிய சம்பவங்களை சில ஆழமான நம் கண்களில் கண்ணீரை மல்க ஆறாக பெருக்கெடுத்து ஓட செய்யக்கூடிய பல சம்பவங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்திருக்கு. கண்ணியமானவர்களே, இறுதியாக ஒற்றை வார்த்தை கூறி முடித்துக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளால் இஸ்லாம் பரவி என்பது இந்த மேற்கத்தியர்களால் பரப்பப்பட்ட ஒரு பொய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தால் பரப்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பார்த்து ஒரு 5 நிமிடம் பேசினால் போதும், அவருடைய குணம், அவருடைய அஹ்லாக், அவருடைய கவலை இதெல்லாம் அறிந்து தானாக அவர் என்ன செய்து கொள்வார்கள், அவருடைய சத்திய கொள்கையின் பக்கம் வந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த பாக்கியமான ஒரு விஷயத்தில் இஸ்லாத்தில் நாம் இருக்குமோ சகோதரர்களே, நாமே அன்பு காட்டாவிட்டால் இந்த உலகத்திற்கு யார் நல்லது எடுத்து சொல்வது? இஸ்லாமாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமே அன்பையும் இரக்கத்தையும் இன்னும் இருக்கக்கூடிய எல்லா நலவுகளையும் எடுத்து காட்டாவிட்டால் யார் எடுத்து சொல்வது? கண்ணியமானவர்களே, மறுமையில் இந்த ஒரே ஒரு விஷயம் சொல்லி கொண்டு முடிக்கிறேன். மறுமையில் மீசான் தராசில் அல்லாஹ் ஒவ்வொரு நபர்களுடைய எடை கணக்கை போட்டு பார்ப்பான். நன்மை ஒரு பக்கம், தீமை ஒரு பக்கம். எது அதிகரிக்குதோ அந்த பக்கமாக அவர் போயிடுவார். நன்மை அதிகரிச்சா சொர்க்கம், தீமை அதிகரிச்சா நரகம். சொல்றாங்க, நீங்க செய்யக்கூடிய ஹஜ்ஜை விட, நீங்கள் தொழக்கூடிய தொழுகையை விட, நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களை விட அதிகமான எடை கொண்ட ஒரு அமல் என்ன தெரியுமா? அதுதான் நற்குணம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
கண்ணியமானவர்களே, அப்படி மறுமையிலும் நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நற்குணத்தின் மீது நாம் பயணிக்க வேண்டும். வல்லல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நற்குணத்தின் மீது இருந்தார்களோ அதை அப்படியே பின்பற்றி இந்த உலகிற்கு இஸ்லாம் மிக ஒரு நேர்த்திய சீரான ஒரு மார்க்கம் என்பதை காட்டும் விதமாக நம்முடைய குணங்கள், பேச்சுக்கள், நடைகள், பழக்க வழக்கங்கள், வியாபார பழக்க வழக்கங்கள் என எல்லாத்திலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்முடைய குணத்தின் மூலியமாக இஸ்லாம் வளரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வல்லல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவரும் மன்னித்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல் வதும் சுன்னத்துல்